கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யாரோ ஒரு பாவம், ஒருத்தர் பாவப்பட்டவர் அடிச்சுட்டுக்கிறாங்க, யாரோ அவரை 8 வயசில் அடியை மறக்காமல் இருக்கிறார். அதனால் ஆன்மீக வாழ்க்கையில் நான் வெற்றி பெற முடியுமா? உங்களெல்லாம் சிரிப்பாகுது. நம்ம பிறக்கும்போது ஒரு பெரிய காவாவை கடந்து வந்தோம். பிறக்கும்போது சராசரியாக நம்ம ஈஸியாக வழவழலாம் வந்துடல. எனக்கு தெரியாது, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி பிறந்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, வலி இருக்காது. அதர்வைஸ் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கஷ்டமான ஒரு பாதையை கிராஸ் பண்ணி வெளியே வரும். தலைலாம் வெளியே வராது, டாக்டர் பிடிச்சி இழுக்கணும். நம்ம ஒருத்தர் படம்லாம் நடிச்சுக்கிறாரு, அவர் புஷு புஷு இங்கிலீஷில் தான் சொல்லுவேன், ஹேல் ஹேல் அப்படி கற்றணும். என்ன போட்டு நீங்கள் ஏன்னா பாதிப்பு வந்தா என்னன்னு கற்றுக்கூடாது, ஐயோ என்னை யாருன்னா காப்பாற்றுங்களேன் அப்படி கற்றணும். ஏன் 4 சினிமா பார்த்தா என்ன ஆகிடுவோம் நம்ம, ஐயோ பிரச்சனைங்க யாருன்னா வாங்க இருவீங்களா, எப்போ யாருன்னா இருவீங்களா அப்படின்னு தானே கற்றுவாங்க. உனக்கு படி பேச தெரியுமா, நாகரிகமாக தெரியுதா, அப்படி கற்றணும். அந்த மாதிரி புஷ், அம்மா கொஞ்சம் மூச்சை பிடி, அழுத்து, கொஞ்சம் அழுத்தம் கொடு, இல்லை கக்கா போகிற மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ண, அழுத்து வெளியே தள்ளப்பாரு, உன் வயிற்றுக்கு அடி வயிற்றுக்கு என்ன பண்ண, கொஞ்சம் அழுத்தத்தை கொடு, இப்படி சொல்லணுமா? இல்லை புஷ் புஷ்ன்னுமா? அவங்க புஷ்னாங்கன்னா கையை வர கட்டி போட்டுருப்பானுங்க, எங்கே புஷ் பண்ணுவாங்க? என்னவோ கருமம், படத்தை பார்த்து கெட்டு குட்டி சவராக போகிற ஜென்மம் நம்ம தான் சார். கேட்டது 8 வயசில் வாங்கினா அடி. 8 வயசில் இல்லைங்க, நீங்கள் பிறந்தது அடி வாங்கினேங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு புரியவே இல்லை. அங்கே 1,80,000 பேர் இருந்துக்கிறானுங்க. இன்னைக்கு கவுண்டு குறைஞ்சிச்சு, 1 லட்சம் அப்படி இப்படின்னு. அப்படியே சுற்றி ஒரே கூட்டம். ஒரு ட்ராப் தான் அவன் விட்டான், அதில் 1,80,000 பேர் சாதாரணமாக இருப்பாங்களாம். இப்போ 60,000 65,000 நிறைய கொஞ்சனே வருது. அதில் வர கூறில் அமுகிறான், ஒருத்தரும் கத்தி வச்சு சண்டை போட்டு வந்துக்கிறான், நானா நீயான்ட்டு. இருக்கிறதோ ஒரு முட்டை, யார் உள்ளே போகிறது? பெரிய போராட்டம். என்ன பண்ணிடுறோம் நம்ம? போனானே ஒருத்தன், அவன் தான் ஜெயிச்சான். மீதி பேரெல்லாம் என்னன்னுங்க, ஒருத்தன் குழந்தையாக போகும்போதே ஜெயிச்சிட்டான். எங்க அப்பா சராசரியாக ஒன்று என்ன பண்ண, நீ பார்க்கும்போது சும்மா ஒரு ட்ராப் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அவ்வளோ பேர் இருந்தானுங்க அதில். இவ்வளோ பேர் ஜெயிச்சு ஒருத்தர் என்ன பண்ணிடுறான் உள்ளே போய். அங்கே போனால் இப்போ தான் சொல்கிறானுங்க, என்னவா கடவுள் கிட்ட கருவற கேட்டு உன்னை சுமக்கவா. என்னடா என்னடா நல்ல தானே இருக்கிற, என்ன ஆச்சு உனக்கு? இல்லை நல்லா எழுதுறாராம்மா என்னன்ட்ட. கடவுள்கிட்ட போய் என்ன போய்ப்பாரா, டேய் நீ ஆம்பளை உனக்கு கிடையாதுடான்னு சொன்னால் ஒத்துப்பான்? அதுவும் யாரும் சுமக்கணுமா? சுமந்தா அது என்னவாயிடா? இப்போ நான் கருவையில் சுமந்தா அது என்னவாயினையா? அது புள்ளை ஆகிடும். கரெக்டா? இந்த மாதிரி கேடு கேட்டு பாட்டு எதிரானுங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்கட்டும், இது சப்ப மேட்டர்னு உங்களுக்கு புரியணும், அதுக்காக சொல்ல வரேன். இதில் அது என்ன பண்ணிக்கிறீங்க நீங்கள்? உள்ள ஒரே பயங்கர டேஞ்சரான இடம். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. இந்த பக்கம் பார்த்தாக்கா பெரிய குடல், பெருங்குடலில் கக்கா, தெரியாமல் விரல் பட்டு கீழ்ச்சிச்சுன்னா என்ன ஆகுது நம்மளா? இந்த மாதிரி நகம் பட்டு கீஞ்சிட போகுதுன்னு ஒரு பெரிய தண்ணியில் அப்படியே குழன்னு வச்சுக்கிறான். அதை வரும், அது போய் எதனா போய் அந்த செவருக்கு உரசணும்னா கூட என்ன ஆகுறது இல்லை, ஒன்றா கிழியெல்லாம் இல்லை, சும்மா முட்டுறதுன்னா மோதுறதுன்னா போராடினுக்கிறோம் உள்ளோ. இவன் வெளியே அம்மா எட்டு உள்ள ஒரே போராட்டையா, பிரச்சனை, ஓட முடியல, ஓடியார முடியல, நடக்க முடியல, நெளியிறேன் நான் தவுளும் டேத்துல. என்ன சொல்லுங்கிறா இவோ வெளியே இருந்துக்கினே? அவன் காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம் எங்கடாடி உள்ள கேட்கா. இனி கணவனுக்கு கிட்டாது குழந்தைக்கு தான் முத்தம். பொண்ணு பிறந்த உடனே புருஷனை தான் முதல்ல தேடுறா. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு குத்தியாடான்ட்டு. நல்ல பொம்பளை, நல்லா வச்சுங்கிற ஆம்பளை தேடுவலாம் இல்லையா? 8 வயசுல அடி வாங்கினீங்க, பிரச்சனை எங்கே இருந்த? உருவானதுலேருந்து ஒரு பெரிய போராட்டம், 9 மாதம் போராடி வெளியே வந்தீங்க. வெளியே வந்த உடனே நல்லா மூச்சு விட முடியல, அம்மானு ஒரே அழ. என்னடா இது புதுசாகுது, காற்றெல்லாம் உள்ளே எடுத்து வெளியே விட சொல்கிறானுங்க. இல்லை ஒரு டென்ஷன் வரும்.
அவன் டாக்டர் தலையில் வச்சு கொடுக்குறான். அவன் நர்ஸ் எடுத்து போய் தண்ணில் போட்டு அமுக்கி அவன் பிள்ளையா இது தூக்கி போட்டு ஒரு துணியை கசக்கிற மாதிரி கசக்கி எடுத்து வந்து தருவான். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க என்ன முதல்ல குளிப்பாட்டந்தே வெளியாள்தான்ட்டு. அந்த அக்கா எப்படி குளிப்பாட்டினாங்கன்னு எப்படி தெரியும்? இவங்க பாட்டு வந்து வசம் புள்ள பெற்றுறாளுங்க. ஒரு நாள் 20 புள்ளி கவுத்தாகுதுன்ட்டு அவன் என்ன பண்ணியிருப்பா? நல்லாவா கழுவிருப்பா நர்ஸுன்னு நினைக்கிறீங்க? தப்பிச்சு வரோம் இவ்வளோ பேருக்கிட்டு இருந்து போன மாதிரி டேக் போட்டிருக்கோம். புள்ள மாதிரி தூக்கினோன்ட்டுனோன்னு எங்கள் அம்மா என்ன நம்ம புள்ள இவ்வளோ அறிவலியா இவ்வளோ பிரச்சனை 8 வயசுல வச்சாங்களா? எது பிறந்து வளர்ந்தது வரைக்கும் என்ன? ஐயோ எத்தனை வாட்டி கீழே வந்து என்ன நினைக்கிற? முடியை தீச்சிக்கிறா என் சித்தா, அவள் போயிட்டா. ஆனால் சித்த தீச்சிக்கிறா, காயம் ஒண்ணுங்குது. தீக்குச்சை கொளுத்திட்ட முடியை தீச்சிக்கிறா, அதில் மொனத்தை ஊந்துரும்ல பொத்துன்னு ஊந்துக்குது. இங்கே அடையாளம் இருக்குது. நல்லா அழுத்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணில் ஊந்தானா இருக்க நிலமை. பெரிய போராட்டம் சொன்னால் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வெளியே அங்கேருந்தது. நானே தேடின்னு போய் போராட்டணுங்கிற பெரிய விஷயம். நீங்களாம் வழியே போய் மாட்டீங்கன்னு இருக்க மாட்டீங்க. என்ன யாரை ஏமாத்தவனா சார்? நாங்களே என்ன பண்ணுவோம்? ஏமாறுவோம். எங்களை யாரும் என்ன பண்ணுவோண்ணா? இவ்வளோ பிரச்சனையை தாண்டி என்ன பண்ணுக்கிறீங்க நீங்கள்? இங்கே இருக்கிறீங்களே, அதான் ஏன் ஆன்மீகம். இருக்கிறீங்கள, இருக்கிறதுக்கு ஒரே ஒரு முறை நன்றி சொல்லுங்கள், அவ்வளவுதான். 8 வயசில் அடி வாங்குறது, 10 வயசில் அடி வாங்குறது எல்லாம் காணாமல் போயிட்டோம். எல்லா அடியும் என்ன போயிட்டான்? மொத்த கூத்தம் காணாமல் போயிட்டோம். அப்படியே ஒட்டுமொத்த பிரச்சனையும் அம்மா நன்றி தான் இருக்கும். அம்மா உனக்கு கொண்டாட்டமாகிடுவா. கருவறை பிரச்சனை இல்லை, சந்தோஷமாயிடும். வழிகள் உங்களுக்கு வழிகளாயிருக்கும். வர்றோம் உயிர்ப்போடு இருப்பவனுக்கு எல்லாமே வாய்ப்பு. கொண்டாட வந்துடுவீங்க. இதனால் 8 வயசில் அடி வாங்கினேன். ஆன்மீகம் என்றால் தன்னை அறிந்து கொண்டாடுவது, அவ்வளோதான். நான் உடம்பு, நான் மனசு, நான் உயிர், இவ்வளோண்டு தான். சும்மா போட்டு உங்களுக்கு புக்கை வச்சு குழப்புறாங்க. படிச்சுட்டு ஏமாறுறீங்க. ஏன் நீங்கள் பாட்டு மனம் சுத்தமாக தாங்குது, நல்லா தாங்குது, தெளிவாக தாங்குது. மனம் அது செம்மையானாலும் தெளிவாக தான் புக்கம் எழுதினார் ஒரு பக்கம். நீங்கள் ஆத்தும ரட்சிப்பை நீ அடையும்படி நாடுன்னு அவள் தான் முடிஞ்சிச்சு உங்க கதை. ரட்சிப்புனா இந்த பக்கம் பிரசன்னம். கடவுள்கிட்ட போகிறதுக்கு அங்கே போனால் மாடு ஆட விடுற மாதிரி வேலி வச்சு விட்டுக்கிறான். 5 ரூபா ஒரு லைனு, 50 ரூபா ஒரு லைனு, 1000 ரூபா கொடுத்தா ஸ்ட்ரெயிட்டு. திருவேற்காடு போனால் மனை போட்டு உள்ள உட்கார வச்சுட்டான். பணந்தே ஒருத்தருக்கு கூப்பிட்டுக்கிறாங்க வீட்டுக்கே வந்துருன்ட்டு திருப்பதியை. பெருமாள் தூக்கின்னு வந்து வீட்டுக்கிட்டு வந்து காமிச்சிட்டு போனோம். எல்லாம் வசதி தான். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? அதனால் ஆன்மீகம்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நான் என்ன புரிஞ்சு நான் பிறந்திருக்கிறேன், நான் இப்போ இருக்கிறேன். நான் என்ன கொண்டாட்டமாக வச்சுக்கணும். நான் பித்தியாருக்கு உதவணும், பித்தியார் எனக்கு உதவணும். நான் 4 பேருக்கு நல்லது செய்யணும், அவங்க 4 பேர் நம்ம நல்லது செஞ்சுன்னு இருப்பேன். அப்படி தானே? எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன். பாட்டு கேட்டீங்களா? அப்புறம் மற்ற வரி தான் நிறுத்தணும். நான் வாழ நான் பாடுவேன். எப்படி பாடணும்? எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ நான் பாடுவேன். ஒருத்தர் கிட்டார்லாம் வச்சு ஃபாரின்லாம் கூட பிச்சை எடுக்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்காது இங்கிலீஷ் பேசினா பிச்சை எடுக்க மாட்டாங்கன்ட்டுலாம். அங்கே தான் புரிஞ்சிச்சு எனக்கு. அடையே மொழி ஒரு பிரச்சனை கிடையாது, சிந்திக்குது தான்ட்டு. ஆமாம், அவர் இங்கிலீஷில் தான் பிச்சை எடுப்பார் பாட்டு பாடின்னு. அப்போ யார் வாழ பாடுனுக்கிறாரு? அவர் வாழ தானே. அப்போ யார் வாழணும்? நீ வாழணும். முதல்ல நீ வந்தால் தான். நான் நிறைய வாட்டி சொல்லி நிற்பேன், அந்த பொம்பளை நடிக்க தெரியாதுன்னு நச்சுனுக்கிறா குழி சாகிற மாதிரி. இவன் காப்பாற்றுன்னு சொல்லி எல்லாரையும் விட்டு டிவிஎஸ் விட்டு தூரம் போட்டு உள்ளே வச்சுட்டான். ஆமாம், வெட்டி செம்மடி வச்சு ஷூட்டிங்லாம் வேஸ்ட்டாக போச்சுடான்னு தலைகளை தொங்க விட்டு அமைச்சிக்கிறானுங்க. ஒரு எஃப்ஐஆர் பட்டம் போட்டு என்ன பண்ணுறது? இவர் பார்த்தோன்னே அது பிரச்சனை இவரே நினச்சிக்கிறது. இந்த பாராத்திலே அந்த குழந்தை ஒன்று அம்மா அப்பாவும் பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் சண்டை போடுவாங்கடா. எங்கள் அப்பா நைட்டானா எங்கள் அம்மா மேலே ஏறி நின்று இடுப்புலேயே அடிப்பார், இடுப்பு வச்சுக்கணும் நீரும். அந்த அண்ணாச்சி செத்துட்டானா இல்லைன்னு தெரியல. நான் 6வது படிக்கும்போது என்கிட்ட அந்த கதையை சொன்னான். இப்போ அவனுக்கும் ஒரு 60 வயசு ஆகிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கதை இன்னும் விட்டு போக மாட்டேங்குது. அம்மா அப்பா சண்டை போட்ட கதை. எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு வாழ்க்கையை? அடிச்சிட்டாங்க, திட்டாங்க, போயிட்டாங்கன்றதுலாம் சம்பவம். மறக்க தெரியும்,
நான் சொல்கிறேன், நெருப்போட காயம் வேணால் மறக்காமல் இருக்கலாம். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் வடுவாக்கிக்கிறேன்னு கேட்குறேன் நான். நாவினால் சுட்ட வடு கிடையாது அது, நாவினால் சுட்ட வர்றம். நீ நல்லா இருக்க மாட்டடா அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். அப்போ உள்ள எப்படி இருக்கணும்னா, நான் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன்னு சொல்லணும். அவன் எவன் நம்மளை நல்லா இருக்க மாட்டான்னு சொன்னா அவன் போட்டோ பார்த்துட்டு அங்கே போய் காரி தூள் துப்பி பாரு. புரியுதா? நீங்க அப்படிலாம் சாமி கும்பிட்றதே இல்லையே. எவனா அவனை திட்ட என்ன பண்ண, நீங்க அவனை எது வந்து போட்டோ வச்சு மாட்டிக்கணும். ஏன் எதுக்கு? அப்பப்போ காரி காரி துப்பலாம். இப்போ கூட யாருன்னா துப்பின்னு வைப்பான். அந்த நம்ம கொண்டாடுறதுக்குன்னே போதும். எப்படியே என்ன நினைச்சுங்கிறல்ல. ஸோ 8வது வயசில் வச்சாங்க, 10வது வயசில் வச்சாங்களாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வழி இதானா இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் வாழ்க்கையில் யாரை என்ன கேட்டு பாருங்களேன். அப்படியே முழுசாக நான் மட்டும்தான் சொல்லணுப்பா அதெல்லாம் வழி இல்லைன்ட்டு. உனக்கு நீ பண்ணா தான் தெரியணுவான். நான் பண்ணி எல்லா பொண்ணையும் டேஸ் ஆடுவேன்னா உன் பொண்டாட்டி ஆடுறாளான்னு பார்ப்பான். கமெண்ட் வர உன் பொண்ணை கூட நான் ஆட முடியுமா? நான் வரேன் ஆடுறேன். அவன் ஆடுறதே இல்லை, நானா பண்ணுறது. இவனை தான் ஆட்டி விட்டுனுக்கணும் போய். இதே நம்மளே சொல்லணும், டே அப்படிலாம் கிடையாது, அவர் சாதாரணமாக பண்ண போகிறது இல்லை. ஆடுறதுல நீ தானே பண்ணாங்க அங்கே பூச்சிய. ஆடுறதுக்கு எல்லாருக்கும் முடியணும், அப்படி தானே? அவங்கவுங்க விருப்பம் தானே, அப்படி தானே? வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான சந்தர்ப்பம். இதில் வலி ரணம் இதெல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் வசதியாக்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள். வழியில் என்ன பண்ணுறது, நின்று கூடாது. போட்டோம் எப்படியோ நீ போட, நீங்கள் போய் அந்த முட்டையை சாப்பிட்டு நல்லா இருங்கோ. நான் பிறகுற மாதிரி ஐடியாவே இல்லைன்னா என்ன இருக்கும் நம்ம நிலைமை? நல்ல வேலை அப்போ நமக்கு புத்தி இல்லை, கம்முன்னு உள்ளே புகுந்துட்டோம். இல்லை என்ன இருக்க மாட்டோம், நம்ம பிறந்துருக்க மாட்டோம். அப்போ பிறந்த எல்லாருக்கும் புத்தி இல்லாமல் தான் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, பிறந்துட்டீங்க. புத்திசாலித்தனத்தில் பிறந்தீங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், புத்திசாலித்தனத்தில் பிறக்க முடியும். மலைமேடுகளில் தேடி இருந்தேன் நான் பிறவியில். இது இப்போ சொல்கிறேன்ல, இது அனுபவம்லாம் இதெல்லாம் பின்னாடி ஒன்று ஒன்றா வந்துன்னுக்குது. அப்போ யாரும் புணர்ந்துங்கிறாங்க, அங்கே பூந்துடுறேன். புரியுதா? என் குரு சொல்லி வச்சுக்கிறான், நாதமாக புணர்ந்த நீ அப்படின்லாம் சொல்லுவான். உயிர் தரிச்சது எப்படின்ட்டு. இப்போ தான் 211 30 இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு சிவவாக்கியத்தில். அந்த மாதிரி உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் பல பிரிவை எடுத்தவங்க, பலவிதமான துன்பங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துக்கிறீங்க. மேலும் துன்பப்படாமல் இருக்குது தான் நான் வந்துக்கிறேன். படுவீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாது. சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இவர் சொல்லிட்டு போடுவார். நமக்குன்னா வந்து நான் என்ன பண்ண முடியும்? அவருக்குன்னா வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவார். என் கஷ்டம் யாருக்கு தெரியும்னா, நான் கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்தேன். நான் என்ன பண்ண முடியும்? யார் என்ன கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுன்னு கஷ்டப்பட்டேன் நானே பொறுப்பேன். நானே அங்கே பொறுப்பேன். அண்ணன் தங்கச்சி தம்பின்னு பாட்டு எழுதிடும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. அப்படித்தான் முடிஞ்சதை உதவி பண்ணேன், இல்லை என்ன பண்ணேன் முடியாதுன்னு சொல்லு. நாகரிகம் பார்த்துன்னு அப்படி நல்லவங்க மாதிரி நடிச்சுன்னுக்கிறேன். நெல்லை கண்ணனா யாரோ ஒருத்தர் ஒரு கதை சொன்னார். நேராக போட்டானுங்களாம். சாவர மாதிரி இருக்கிறாரே, உயிராகும் போதே பார்த்தணுன்னு கூப்பிட்டுக்கிறானுங்க. அந்த சாவே இல்லையா, இவங்களெல்லாம் பார்த்த உடனேயும் போகணும் சொல்ல முடியலையா. சாவ பொழி வந்துக்கிறாரு, தகவல் சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறாரு. சரி அனந்தமியெல்லாம் வந்துட்டுக்கிறான், பங்காளி பைசாலி எல்லாம் வந்துட்டுக்கிறானுங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னே தெம்பில் அதான் சாவலை. இப்போ இந்த காலையில் பூரி கேட்குறானுங்க, பொங்கல் கேட்குறானுங்க. ஒரே ஐட்டம் வந்தால் கூட பரவாயில்ல, ஒரே பிரச்சனை இருக்குது. சம்பாதிச்சதெல்லாம் இவங்களே சாப்பிட்டு போடுவானுங்க போலிது. வந்தானுங்களே எப்போ நீங்கள் தங்குறீங்க, ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணி என்ன பண்ணுங்க. பொன்னாட்டிக்கு என்ன சொல்லணும் நைஸா, பொன்னாட்டி பார்த்துப்பா. பொம்பளையும் கேட்டிக்காரிங்க, 2 தட்டு டம்முன்னு போடுவான், 2 தீஞ்ச ரொட்டியை போட்டாலும்னா கதை முடிஞ்சிச்சு. இல்லை உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டு மேட்டுற. எப்போவுமே குலதெய்வங்க வீட்டில் இருக்கும். அதுக்கிட்ட போய் சரண்டர் ஆனால் என்ன ஆகிடும், அம்மா தாயை நீ தான் பார்த்துக்கணும். இது 8 வயசில் 10 வயசில் பிரச்சனை எல்லாம் கிடையாது. பிரச்சனைகளெல்லாம் குத்துருங்க யார் கேட்டினா. நீங்கள் எப்படி இருங்க, யாருக்கோ பிரச்சனை மாதிரி பாருங்க. பிரச்சனை யாருக்கே, யாருக்கோ அப்படி பாருங்க. நீங்கள் யாருக்குன்னா சொல்லும்போது, இந்த சிவான் ஒருத்தன் தான், அவன் பெரிய கடங்காரான், அவன் ஊரெல்லாம் ப்ராடு கடன் சுற்றி வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கிறான், இப்போ சாமியார் ஆகிட்டாமே அப்படின்னு. யாருங்க இல்லைங்க, சிவான் ஒருத்தன் தான், அவன் தான். இப்போ முன்னாடி இந்த சிவாங்க ஒருத்தன் அப்படின்னு எங்கே இப்போ அவன் செத்துட்டான் தெரியுமா? நீ ஒரு தேதி போட்டு இப்போ கூட என்ன பண்ணுங்க, ஞானம் மஞ்சதா இதுமாதிரி நான் வந்து 2018 வந்து 2026 இது மாதிரி போன 18ஆம் தேதி 1ஆம் மாதம்
சிவகி பேசியிருந்தாரு, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லுங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இனிமேப்பட்டு எனக்கு இல்லை பிரச்சனை, யாருக்கோ ஒருத்தருக்கு. அதுதான் நீங்கள் ஞானம் அடைஞ்ச தேதி என்ன பண்ணுங்க, இப்படியே டிஃபைன் பண்ணுங்க. என்னத்துக்கு அங்கே போன பேர் தான் தெரிஞ்சது, இவ்வளோ பிரச்சனைலேருந்து வெளியே வந்துக்கிறேன். அடே நம்மளை வாழ வைக்கிறது நம்ம இல்லை போல, நம்மளை வாழ வைக்கிறது நம்ம இல்லை போல. அப்போ பிரச்சனை யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை, யாருக்கோ ஒருத்தனுக்கு பிரச்சனை, நம்ம பிரச்சனை நினச்சிங்கிறோம். கம்மு தூங்கடா அப்படின்னு என்ன பண்ணுவான் அவன்? இப்படியே திட்டுங்க, அவன் பிரச்சனைன்னு நினச்சினுங்க, தூங்கடா அப்படின்னு என்ன பண்ணுவான்? சார் அது என் பிரச்சனை, வந்தால் பார்த்துக்கலாம், என்ன பண்ண முடியும்? மாதிரி வாழுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.